திருச்சிற்றம்பலம். அருள்மிகு மருதவான பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு மகாலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 159வது திருப்பதிகம் திருவிடைமருதூர். திருமுறை 1 32வது திருப்பதிகம். ரொம்ப அற்புதமான பதிகம். கோவில் மிக பிரம்மாண்டமான கோவில். மூவர் பாடல் பெற்ற திருத்தலம். முதல் மருது, இடைமருது, கடைமருதுன்னு இருக்கு. மருத மரத்தை தலவிருஷமாக கொண்ட இந்த 3 கோவில்கள். அது என்ன, முதல் மருதுனா ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம். அர்ஜுனம்னா மருத மரம். ஆக முதல் மருதுங்கிறது ஸ்ரீசைலம், ஆந்திரால இருக்கு. இடைமருதுன்னா அப்ப கடைமருதுன்னு ஒண்ணு இருக்கணும். அதான் திருப்புடை மருதூர், நாற்றம்பூநாதர் அப்படியே சாஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரத்தின் பக்கத்துல இருக்கக்கூடிய அற்புதமான பதி. அப்ப இந்த 2 மருதூருக்கு நடுப்புற இருக்கனால்தான் இடைமருதூர். திருங்கிறது பாடல் பெற்ற தலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழி. அத திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதி. இது இல்ல, சுவாமி மகாலிங்கம் பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப அழகா கம்பீரமா இருக்கக்கூடிய மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் போற வழியில இந்த ரோடோரத்திலேயே அப்படியே நம்ம பார்த்து கோவில் வழியாகவே போகலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பதி திருச்சிற்றம்பலம். ஓடே கலன். அந்த சுவாமி பாத்திரமா எடுத்துட்டு போறதுன்னா மண்டவோடு, அதான் பிரம்ம கபாலம். உண்பதும் ஊரிடை பிச்சை. அவர் சாப்பிடுறது ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வீடு செய்து அது சாப்பிடுறது. அது என்னது, உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டு. அவருக்கு எதுக்கு உனக்கோ எதுக்கு ஊனு. நமக்காக சுவாமி நம்முடைய தீங்குகளை எல்லாம் வாங்குவதற்காக வர்றாரு. அதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். காடே இடமாவது. அவர் இருக்கிறது சுடுகாடு. ஏன்னா எங்கேயுமே அந்த பக்கமே போகலன்னா கூட கடைசியா போய் தான் ஆகணும். கோயிலுக்கே போகாதவங்க கூட சுடுகாட்டுக்கு போகாம இருக்க முடியாது. சுவாமி அங்கேயும் வெயிட்டிங்க இருக்காரு. காடே இடமாவது. கல்லால் நிழல் கீழ். கல்லால் மரத்தில், அந்த கல் ஆல மரத்தின் கீழே இருந்து சனகாதி முனிவருக்கு தட்சிணாமூர்த்தியாக அருள் சொல்றார். வாடாம் முலை மங்கையும் தானும் மகிழ்ந்து உமையோடு இருந்து ஈடா உரைகின்ற இடைமருது இதோ. ஈடா உரைகின்ற பெருமையாக இருக்கக்கூடிய பெருமான் இருக்கக்கூடியது இடைமருது இதுதானோ அப்படி வியப்பா கேட்கிறார். இதோ குழந்தை இல்ல, அப்படி பாடுது பாருங்க. தடம் கொண்டதோர் தாமரை பொன் முடி தன் மேல். சும்மா அழகான திருமுடியில குளத்தில் இருக்கக்கூடிய திருத்தாமரை வைத்து குடம் கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்து ஆட்ட. நல்ல காவிரியில குளித்து குடத்திலே நீர் எடுத்துட்டு வந்துட்டு இந்த குளிர்ந்த நீரை எடுத்து சுவாமிக்கு நீராட்டுவாங்களாம். படம் கொண்டதோர் பாம்பு அரை ஆர்த்த பரமன். பரமன் பகவன் பரமேஸ்வரன், எல்லாருக்கும் மேலான பெருமான். அந்த படம் எடுத்தவருடைய பாம்பை தன் இடுப்பிலே பெல்ட் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கார். அரை ஆர்த்த பரமன். இடம் கொண்டு இருந்தான். தனது எப்போதும் தங்கி இருக்கக்கூடிய பெருமான். கண் அப்படி தன் இடைமருது இதோ. அவருடைய பெருமான் வீட்டிற்குடைய கோவில் இடைமருது இதுதானோ. வெண் கோவணம் பூண்டு. நல்ல விளைவுன்னு கோவணம் கட்டி ஒரு வெண்தலை ஏந்தி வெள்ள மண்டவோடு எடுத்துக்கிட்டு கோல் வளையாலை ஒரு பாகம் அமர்ந்து உமையோர் பாகமாகி பொங்கா ஒரு காவிரி கோலக்கரை. கோலனா அழகான கரை. காவிரி ஓரத்திலே இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் இது. பொங்கி வரக்கூடிய காவிரி, அதான் பொங்கா ஒரு காவிரி. எங்கோன் உரைகின்ற, என் மன்னன் உரைகின்ற இடைமருது இதோ. ஈதோ அப்படி சொல்றாரு. அடுத்தது 4வது பாடல். அந்தம் அறியாத அருங்கலம் உந்தி. அது அந்தம் அறியாதனா வேதாந்தன், வேதத்துக்கெல்லாம் மேலானவர், வேத முதல்வன். அப்படிப்பட்ட பெருமான் அருங்கலம் உந்தி. இந்த அணிகலங்கள் எல்லாம் வீசி கந்தம் சுகந்தம் கமல் காவிரி கோல கரைமேல். அப்படிப்பட்ட காவிரியுடைய அழகான கரை மேலே வெந்த பொடி பூசிய வேத முதல்வன். அந்தமே அந்த மாதிரியில்லாத பெருமான், நல்ல திருநீர் பூசிய கூட பெருமான். எந்தை உரைகின்ற இடைமருது ஈதோ. என் தந்தை சிவபெருமான் உரையக்கூடிய இடம் இந்த இடைமருது தானே. மாசம் கமல் மாமலர் சோலையில் வண்டே. நல்ல வாசமான மலர்கள், அதுல வண்டு இனங்களும்
தேசம் புகுந்து ஈண்டி ஓர் செம்மை உடைத்தாய். நல்ல உலக மக்கள், தேச மக்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஆனந்தமாக கூடி பெருமானை வந்து வணங்கி பூசம் புகுந்து ஆடி பொழிந்து அழகாய காவிரியில தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீராடுதல் சிறப்பு. அல்லாத மாதிரிலாம் வந்து குளிக்கிறாங்க திருவிடைமருதூர்ல. அந்த மாதிரி வந்து ஈசன் உரைகின்ற இடைமருது ஈதோ, இப்படிப்பட்ட பெருமான் உரைகின்ற ஈசன். ஈசன் தான் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கார். வன் புற்று இளநாகம் அசைத்து அழகா, ரொம்ப வலிய புற்று, அது உள்ள இருக்கக்கூடிய கொடுமையான பாம்பு, அப்படியே அதை அசைத்து அழகாக என்பில் பழமாலையும் பூண்டு எலும்பு மாலையும் போட்டுக்கிட்டு எருதேறி இடமும் களையப்பன் மீது ஏறி அன்பில் பிரியாதவளோடும் உடனாய் சாமி மேல அவ்வளவு பற்றுடைய உமையோடு இருந்து இன்புற்று இருந்தான் தன் இடைமருது ஈதோ. தேக்கும் திமிழும் பலவும் சுமந்து உந்தி, திமிழ் அப்படின்னா வேங்கை மரம், பலவும்னா பலா மரம், இதெல்லாம் எடுத்து வீசி அடிக்குதான் அந்த காவிரி. இதெல்லாம் பிடிங்கிட்டு வந்து இங்க கொண்டு வந்து சேர்க்குது. போக்கி புறம் பூசல் அடிப்ப வருமால், எல்லாத்தையும் எழுதிட்டு வந்து கரை சேர்க்கக்கூடிய, அடிச்சு கரையில் அடிச்சல்ல. ஆர்க்கும் திரை காவிரி கோலக்கரை மேல் ஆர்ப்பரித்து அலையடிக்கக்கூடிய காவிரி அழகான கரை மீது ஏற்க இருந்தான், நல்ல பொருந்த இருந்தான் தன் இடைமருது ஈதோ. இப்படிப்பட்ட பெருமான் ஒரு உரைகின்ற இடைமருது இதுதானும். பூவார் குழலார் அகில் கொண்டு புகைப்ப, நல்லா கூந்தலில் மலர் எல்லாம் வைத்து அழகான பெண்களை எல்லாம் வந்து சுவாமிக்கெல்லாம் அகில் எல்லாம் வைத்து நல்லா புகை போடுறாங்களாம். ஓவாது அடியார் அடி உள் குளிர்ந்து ஏத்த உள்ளம் குளிர்ந்து அப்படியே சுவாமி மேல அன்பா இருக்காங்க அடியார்கள் எல்லாம் இடையூறின்றி, அந்த கொஞ்சம் கூட கேப் விடாம ஓவாது எப்போதும் தொடர்ந்து அடியார்கள் வந்து வணங்கினவனமாவே இருப்பாங்க. ஆவா அரக்கன் தனை, அந்த ஆசையே வடிவான அந்த இலங்கை மன்னன் ராவணன் மீது ஆற்றல் அளித்த ஏயார் சிலையாந்தன் இடைமருது ஈதோ. ஏன்னா அம்பு, சிலைனா மேருமலையை வில்லாக வளைத்து ஆற்றலை எல்லாம் நீக்கினார் அல்லவா. அப்படிப்பட்ட பெருமான் உரைகின்ற பதி இதுதானோ. முற்றாது ஓர் பால் மதி சூடும் முதல்வன், நல்ல பிறை விளவிலேன்னு இருக்கக்கூடிய நிலவை சூடக்கூடிய முதல்வன், முன்னவனே முன்னின்றால் முடியாதும் உளதோ முதல்வன். நல் தாமரை ஆனோடு பிரம்மன் மால் நயந்து ஏத்த, நயந்தின ரொம்ப அன்பா திருமாலும் ஏத்த பொன் தோழியும், நல்ல அந்த பொன் போன்ற அழகான உமையோடு தானும் பொழிந்து அழகாக எற்றே உரைக்கின்ற இடைமருது ஈதோ. அப்படியே இப்படிலாம் அமையப்பராக இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் கோவில் இதுதானும். சிறு தேரரும் சிறுமதி புத்தியில அதனுடைய பௌத்தனும், சிறு சமணனும் சிற்றறிவுடைய சமணனும் புறம் கூற, எப்பவுமே தன்னை பத்தியே பேச மாட்டான். அவன் அடுத்தவனை பத்தியும் அவன் என்ன பண்றான், இவன் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கான், இது தேவையா உனக்கு, வந்த வேலை கொஞ்ச காலத்துல நம்ம தூக்கிட்டு போறான், அதுக்குள்ள நல்லது செய்யணும், அதற்குள்ள இறை வழிபாடுகளை பண்ணணும், இறைவனுடைய புகழ பேசணும். நீங்க நம்ம சாமி கும்பிடுறது பெரிய விஷயமே இல்லை. நம்ம 10 பேரை நம்ம சிவாயம் சொல்ல வச்சுட்டோம், 10 பேரை சிவாயம் நம்ம சொல்லணும் வச்சோம் அப்படின்னா அது பெரிய ஒரு டிக்கெட்டாவது இருந்தா போதுமே, நமக்கு வெற்றி தானே. அதனாலதான் அந்த அதுதான் பல மடங்கு பலம். இறைவனுடைய பெருமைகளை வந்து பேசுறதுக்கான காரணமே என்னன்னா, ஏதோ ஒரு உயிர் வந்து அவர் மேல அன்பாயிட்டா அது வந்து பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஈடேறில்லாத அன்பா ஆனந்தம் தான். அதான் பெருமானுடைய வழி. இது நெறிய பல பக்தர்கள் கைதொழுது ஏத்த, நல்ல சைவ நெறியோடு ஒழுக்க நெறியோடு அன்பு நெறியோடு வாழக்கூடிய பக்தர்கள் எல்லாம் கைதொழுது ஏத்த வெறியா வரு காவிரி கோலக்கரை மேல், நல்லா மனம் வெறினா மனம் கவிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மலர் வரக்கூடிய காவிரி அழகு கரை மேலே எரியார் மழுவாளன் இடைமருது ஈதோ. அப்படியே எப்படிப்பட்ட கனல் வச்சிருக்காரு, அப்படியே கனம் வரக்கூடிய ஆயுதம் அதான் மழு, அப்படியே பரசு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடைமருது ஈதோ. கண்ணார் கமல் காணியுள் ஞான சம்பந்தன், அப்படியே கண் பொலிவு நிறைந்த வாசல் நிறைந்த சீர்காழி ஞான சம்பந்தன், எங்க பார்த்தாலும் மனம் கமழுது, பூ மனம். என்னார் புகழ் எந்த இடைமருதின் மேல், அதுக்கெல்லாம் அளவே கிடையாது. சிவபெருமானுடைய புகழை யாரும் எழுதிட்டு சொல்ல முடியுமா? அது முடியவே முடியாது.
சிவபெருமான் 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 அப்படியே சொல்லிட்டே கரைஞ்சு போயிட வேண்டியது. அப்படிப்பட்ட என் தந்தை இடைமருதின் மேல், இந்த இடைமருது கோவில் மேலே பண்ணோடு இசை பாடிய 10 வல்லார்கள், நல்ல பண்ணோடு இசை பாடியக்கூடிய பக்தர்கள், அந்த 10 இந்த 10 பாட்டையும் பாட வல்லவர்களே விண்ணோர் உலகத்தினில் வீற்றிருப்பாரே. அண்டமெல்லாம் பரவியிருக்கும் சிவம், அந்த சிவத்தோடு அண்ட வெளியிலே கலந்திருப்பார்கள் சொல்லி அழகா நம்ம அப்பா முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, மருதவாணர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, மகாலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.